ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா ஸ்டைல் பாசிப்பயிறு கஞ்சி தான். அதுக்கு நான் 1 கப்பு அரிசி எடுத்திருக்கேன், 1/4 கப்பு பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். இது நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போது 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன், சீரகம், வெந்தயம் எடுத்திருக்கேன். இப்போ அரிசி பார்த்திங்கன்னா நான் 4 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 விசில் பக்கம் விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால் அரைச்சி இதில் நம்ம ஊற்ற போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/2 கப்பு தேங்காய் எடுத்துக்கிறேன். இதுலேருந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம கஞ்சிக்கு தேவையான அப்பளம் பொரிச்சிக்கலாம். நான் அரிசி அப்பளமும் உளுந்து அப்பளமும் நான் பொரித்து எடுத்துக்க போகிறேன். இது உங்களோட ஆப்ஷன், எது உங்களுக்கு பிடிக்குமோ அதுக்கு காம்பினேஷன் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். என் வீட்டு பசங்களுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அப்பளம் பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ 3 விசில் விட்டு எடுத்துட்டேன் நான். அரிசி பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம நல்லா கஞ்சி பதத்துக்கு மசிச்சு எடுத்துக்கலாம். இதை மசிச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போது. அவ்வளோதான், இப்போ நம்ம கஞ்சி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேங்காய் பாலை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதோட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தேங்காய் துவையல் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இப்போது 3 வரமிளகா, ஒரு 1/2 பெரிய வெங்காயம், சீரகம், இதை நம்ம கண்ணாடி பதம் வர அளவுக்கு வணக்கிக்கலாம். ரொம்ப வணக்க வேண்டாம், ஒரு கண்ணாடி பதம் வரைக்கும் வந்தால் போதும். இதோட சின்ன துண்டு புளி எடுத்துக்கலாம். புளியும் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம். இஞ்சி போட்டதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அதோட 1/4 ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் தேங்காய் எண்ணெயும் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்படி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இதோட நீங்கள் ஊறுகாய், ஆம்லெட் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.